பேய்க்கும் சண்டை, ஊரே அதை வேடிக்கை பார்க்குதான் அப்படின்னு ஒரு சீன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் சண்டை, நாமெல்லாம் அதை வேடிக்கை பார்க்க போறோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, ஒரு வழியா டிவிகே விஜய் அவர்கள் முதலமைச்சராக நேற்றைக்கு பதவியேற்றாரு. இன்னைக்கு 17வது சட்டமன்ற கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. சைன் போட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே சண்டை. அதை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் யோகேஸ்வரி. நாங்க தான் வலுவான கட்சி, திராவிடம் 2.0 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு தாவேகாவிடம் படுதோல்வி அடைஞ்சு இன்னைக்கு எதிர்கட்சியாக அமர்ந்து இருக்காங்க. இன்னைக்கு டிவிகேவும் டிஎம்கேவும் களத்துல நேரடியா மீட் பண்ணாங்க. அதாவது இந்த பக்கம் சிஎம்மாக திரு விஜய் அவர்கள், இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படு சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களே செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, டிவிகே சொல்லக்கூடிய ஒரு பொய்யையும் பாத்தீங்கன்னா டிஎம்கே கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவ்வளோ நல்லவங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ட்விட்டர் களத்துல எல்லாம் பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ எது எப்படியும் இன்னைக்கு சட்டமன்றத்துல நிறைய எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதுல பல காமெடி நிகழ்ச்சிகளும் நடந்திருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா முதல் முறையா பதவி ஏற்கக்கூடிய டிவிகேல இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு பெண் அமைச்சர் இருக்காங்க, கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய லெட்டரை மறந்துட்டு வந்துட்டாங்க. அவங்க எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய லெட்டரை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வேளச்சேரி மக்கள்லாம் தேர்ந்தெடுத்த தாவேகாவுடைய வேட்பாளர் வேறொரு வேட்பாளரோட லெட்டரை கொடுக்க மறுபடியும் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லயே இதை காட்டினதுனால மக்கள் எல்லாம் இதை எடுத்து வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஒரு பிரதான எதிர்கட்சியாக திமுக உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா இவங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால பெரிய அளவுல விமர்சனங்கள் வைக்க வேண்டியதுல. ஆனா அந்த 118 கொண்டு வரதுக்குள்ள அப்பா நாக்கு தள்ளி போச்சுடா அப்படிங்கிறது தான் டிவிகேவுடைய வாய்ஸா இருக்கு. சோ வந்ததும் விஜய் அவர்கள் என்ன கையெழுத்து போடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன அப்படின்னா, 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் கணக்கு எடுக்கிறோம். சரி, இது ஏற்கனவே திமுக சொன்னாங்க, இன்னும் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா கையெழுத்து எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு 200 யூனிட் மாதம் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கறதான் வாக்குறுதியா கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ரீடிங் எடுப்போம். அந்த 2 மாசத்துக்கு ஒருக்கல்ல உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வாக்குறுதின்றது அப்படி கொடுக்கலங்க. மாசம் 200 யூனிட் சொன்னாங்க. அப்ப மொத்தம் 400 யூனிட் தானே ஃப்ரீயா வரணும். மிச்சம் 200 யூனிட் எங்க முதல்வரே அப்படின்னு சொல்லி இப்பயே ட்வீட் போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பல பேரு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இனிமே பாத்தீங்கன்னா என் ஆட்சியில யாருமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது, என் பேரை வச்சு நீங்க எல்லாம் தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேடையிலேயே பேசியிருந்தாரு. பக்கத்திலேயே ஆதவர்ஜுனாவை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாரிதாஸ் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இனிமே இந்த டாஸ்மார்க்கோடைய மொத்த வியாபாரத்தையும் மார்டின் குடும்பம் தான் நிர்வகிக்க போகுதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. RS முருகன் திருநெல்வேலியில எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு தாவேகா சார்பா. அவருதான் இனிமே தென் மாவட்டங்களை வரக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் பாத்துக்க போறாரா அப்படின்னு சொல்லி அவங்க பாணியில ட்வீட் போடுறாங்க. எது எப்படியோ மக்களோட மனநிலைமை, இவங்களாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் செய்வாங்களா அப்படிங்கிறதுதான் இருக்கு. இன்னும் கால அவகாசம் இருக்கு. விஜய் அவர்கள் இப்பதான் பதவி ஏற்றிருக்காங்க. இன்னும் பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க பல பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, முன்னாள் முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு 6 மாசம் நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், பிரதான எதிர்கட்சியா ஒரு எதிர்கட்சியாவே நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க? வழக்கம் போல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை போட்டு எல்லாரையும் டைவர்ட் டெக்னிக் பண்ண போறாங்களா, இல்ல இந்த டிவிகே தொண்டர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் எல்லாம் எப்படி மக்கள் பொறுத்துக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் குட் கவர்னன்ஸ் கொடுத்துருவாரோ அப்படின்னும் சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்தது நம்ம அண்ணாமலை அவர்கள் மீண்டும் களத்துல குதிச்சிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. என்னன்னா, அவர் இங்க பல கலைபரங்கள் நடந்து இங்க பதவியேற்புகள்லாம் நடந்தாலும் அவர் என்னப்பா ஜாலியா யுஎஸ் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல கேள்விகள் இருந்து அங்க ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிறதுக்காக அவர் போயிருந்தாங்க. அந்த டிஸ்கஷன் ஷோ அப்படிங்கிறதுல
காங்கிரஸ படுகேவலமா திட்டியிருந்தாரு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் அதை நிறத்தை மாத்தும். ஆனா காங்கிரஸ்ன்ற ஒரு கேவலமான கட்சி இருக்கு இல்லையா, அது பச்சோந்தியை விட ரொம்ப கேவலமானது. திமுகவோட முதுகுல ஏறி சவாரி பண்ணி அவங்க மூலமா 5 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு அந்த மனுஷனை கூட போய் பார்க்காம அந்த சூட்டோட சூட்டா அப்படியே போய் டிவிக்கில சேர்ந்துக்கிட்ட ஒரு பச்சோந்திக்கும் மோசமான பச்சோந்தி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி உள்நாட்டுல இல்லாம வெளிநாட்டு மேடையிலே வச்சு கிளின்னு கிழிச்சிருக்காரு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன ட்வீட் அப்படின்னா, இந்த டிவிக்கு அரசு பொறுப்பேற்றுருச்சு இல்லையா, இவங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்ப இவங்க தான் ஆளுங்கட்சி, அதனால இவங்க நிறைய விஷயம் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, சில காலங்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 397 டான்ஜெட்கோ மூலமா வந்து இந்த ஊழலானது நடந்திருந்துச்சு. இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கப்படுது. இதுல என்னென்ன ஆதாரம் இருக்கோ அதெல்லாம் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அதுக்கு அப்ப திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, மேல்முறையீடு போய் ஸ்டே வாங்கியிருந்தாங்க, இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து திமுக ஆட்சியில இல்ல இல்லையா, அதனால தாவேக ஆட்சிக்கு வந்ததுனால இந்த கேஸுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து மாநில அரசு வந்து அப்பீல் போயிருக்கு. உண்மையிலே நீங்க வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா திரு விஜய் அவர்களே, அப்படி அந்த உறுதிமொழி உண்மையாக இருக்கும் பட்சத்துல இப்ப நீங்க இந்த மாநில அரசு போயிருக்கு இல்லையா, அதை வாபஸ் வாங்குங்க, கேஸ சிபிஐக்கு கொடுங்க, அவங்க விசாரிக்கட்டும். இந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கு, செந்தில் பாலாஜி உள்ள போயே ஆகணும்னு ஒத்த கால ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில காலங்களுக்கு முன்பாக நம்மளுடைய கே நேரு அவர்கள் மேல அந்த கரப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்திருந்துச்சு. அவர் மேல எஃப்ஐஆர் பதிஞ்சே ஆகணும் அப்படின்னு இடி லெட்டருக்கு மேல லெட்டர் போட்டோம். இங்க இருந்த திமுக அரசு அப்ப கண்டுக்கவே இல்லை. இப்பதான் தாவேகா வந்துட்டீங்கல்ல, அப்படியே டிவிஎஸ்சில இருக்க கேஸும் இந்த மாதிரி இடி கேஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்துக்கு வந்து வசனம் எழுதி ட்வீட்டை போட்டிருக்காப்புல. இதை தாவேகா செய்யுமா அப்படின்னு ஆர்வமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்தந்த எதிர்கட்சிகள் வந்து ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் விஜய் அவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு பக்கத்துடைய அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கூட்டணியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்னும் நாங்க திமுக கூட்டணிலாம் தொடர்றோம், ஆனா நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்ததும் வராததுமா 10 லட்சம் கோடி இருக்கு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு தான் பிப்ரவரி மாசமே தெரியும் இல்லையா, சும்மா குறை சொல்றதை விட்டுட்டு ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமா செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம திருமாவளவன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சோ இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டோட அரசியல் களம். உலகே உத்து பாக்குற அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதா விஷயமா இருக்கு. சோ என்ன நடக்குது வரும் நாட்கள்ல அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.